மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு நெயில் ஆர்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த நெயில் ஆர்ட் எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கமெண்ட்டில் பிரீத்தி அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ரைப்பிங் டேப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி மேட் ஃபினிஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைப்பிங் டேப், அது கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர், தென் வந்துட்டு நெயில் பாலிஷ் லிக்விட் இல்லைனா வைப்ஸ் உங்ககிட்ட எது இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து லிக்விட் டைப் தான் எடுத்திருக்கேன். தென் அது தொட்டு துடைக்கிறதுக்காக ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். தென் நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன், பிளாக் அண்டு பிங்க் கலர். அதுக்கப்புறம் நமக்கு டாப் கோட் தேவைப்படும். அந்த மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் வீடியோவில் நான் வந்து டாப் கோட் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சோடா உப்பு பயன்படுத்தி தான் நம்ம இந்த மேட் ஃபினிஷ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் அப்படின்னு தனியாகவே உங்களுக்கு கடையில் அவைலபிளாக இருக்குங்க. இல்லைனா மேட் ஃபினிஷ் டாப் கோட் அப்படின்னும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சோடா உப்பு தேவையில்லை. அதெல்லாம் வந்துட்டு விலை ஜாஸ்தி. அதனால நான் இந்த சோடா உப்பு பயன்படுத்தி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட்டோட வீடியோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராலாம் சொல்லியிருக்க மாட்டேன். பேசிக்கான மேட்ரு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். நெயில் வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி டாப் கோட் அப்ளை பண்ணி ரிங் ஃபிங்கரை தவிர மற்ற எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பிங்க் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்பிங் டேப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைப்பிங் டேப்பை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. ஸ்ட்ரைப்பிங் டேப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நார்மல் டேப்பே தான். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நிறைய பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பர் மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒவ்வொரு டேப்பாக எடுத்து என்னோட ஒரு ஃபிங்கரில் நான் ஒட்டிக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். ஏற்கனவே ஸ்ட்ரைப்பிங் டேப் யூஸ் பண்ணி ஒரு 2-3 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் நெயில் ஆர்ட் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நெயில் ஆர்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஸ்ட்ரைப்பிங் டேப் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ்டாக 2 வந்துட்டு ஒட்டியிருக்கேன். தென் ஆப்போசிட் கிராஸ்டாக வந்துட்டு ஒரு 4 டேப் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் கூட பண்ணலாம். தென் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் கலர் என்ன கலர் எடுக்கிறீங்களோ, பிளாக் கலர் நான் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலர் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த நெயில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணினாலும் பண்ணலாம். நான் எதுக்காக இந்த மாதிரி சைடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் நெயில் பாலிஷ்க்கும் இந்த மேட் ஃபினிஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். தென் இந்த பிளாக் கலர் அப்ளை பண்ணின உடனே சோடா உப்பு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்ம காய விட வேண்டாம். இதோ இந்த டேப்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு டேப்பாக நான் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக நெயில் பாலிஷ் ரிமூவாக லிக்விடில் இந்த மாதிரி பட்ஸை வந்து டிப் பண்ணி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பவுலில் வந்துட்டு நான் வாட்டர் எடுத்திருக்கேன், ஒரு குட்டி பிளேட்டில் எடுத்திருக்கேன். தென் அதுக்குள்ளே நம்ம ஃபிங்கரை வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி விடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணுறதுனால சோடா உப்பு எதுவுமே வந்துட்டு கரைஞ்சி போயிடாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். இது நான் என்னோட மேட் ஃபினிஷ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது தானாக காயிட்டும், நீங்கள் துணி வச்சோ இது பண்ணியும் வந்துட்டு தொடச்சிட வேண்டாம். அதுவாக காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அந்த பிங்க் கலருக்கும் அந்த பிளாக் கலர் நெயில் பாலிஷ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நம்புகிறேன். இப்போது இது காயறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஃபிங்கருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த ஃபிங்கருக்கு ஒரே ஒரு டேப் மட்டும் இந்த மாதிரி கிராஸ்டாக ஒட்டியிருக்கேங்க. ஒட்டிட்டு சைடில் மட்டும் ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பிளாக் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி மேட் ஃபினிஷோட நிறைய நெயில் ஆர்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் மெத்தடாக நம்ம வந்துட்டு எப்படி மேட் ஃபினிஷ் வந்துட்டு செய்யலாம், ஸ்ட்ரைப்பிங் டேப் யூஸ் பண்ணியோ இல்லை நார்மல் டேப் யூஸ் பண்ணியோ எப்படி வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்றத நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன்.
இப்போ பாருங்கள் நம்மளோட செகண்ட் ஃபிங்கருமே வந்துட்டு ரெடியாக ஆகிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நார்மல் நெயில் பாலிஷில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதனால நார்மலாக நெயில் பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மிடில் ஃபிங்கருக்கு சேம் அதே மாதிரியே ஒரே ஒரு டேப் மட்டும் கிராஸ்டாக ஒட்டியிருக்கேன். தென் சேம் வந்துட்டு பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த சோடா உப்பு வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸ்ப்ரெட் பண்ணாமலே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். இப்போ அப்ளை பண்ண உடனே இந்த டேப் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட்டுக்கும் இந்த நார்மல் நெயில் ஆர்ட்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் நெயில் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக தெரியும். மேட் ஃபினிஷ் நெயில் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொரசொரப்போட மேட் ஃபினிஷோட உங்களுக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது இதே மாதிரியே இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு நான் என்ன டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதான், லிட்டில் ஃபிங்கருக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் எந்த டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேட் ஃபினிஷ்க்கும் நார்மல் நெயில் ஆர்ட்டுக்கும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒன்றாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த 3 டிசைனில் எந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேட் ஃபினிஷ் பிடிச்சிருக்கா இல்லை நார்மல் நெயில் ஆர்ட் பண்ணிருந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்களே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் கோட் எடுத்திருக்கோம். டாப் கோட் வந்துட்டு நான் எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ணின நெயில்ஸ்க்கு எதுக்குமே வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இந்த மிடில் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கரில் நம்ம மேட் ஃபினிஷ் பண்ணல, ரிங் ஃபிங்கரில் நம்ம எந்த டிசைனுமே பண்ணலை. அதனால் அதுக்கு மட்டும் டாப் கோட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் மேட் ஃபினிஷ் பண்ணின நெயில்ஸ்க்குமே வந்துட்டு டாப் கோட் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அது நார்மல் நெயில் பாலிஷ் அடித்த மாதிரி மாறிடும். அதனால் அதுக்கு மட்டும் டாப் கோட் வந்துட்டு அப்ளை பண்ணிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.